மஞ்சள் பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. வயல்லேருந்து அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லையா மஞ்சள், அதுலேருந்து பொடி எடுத்தாச்சு. வயலில் வந்து அறுவடை பண்ண அன்னையே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ போல் இருந்தது. ஒரு நாள் அப்படியே காய போட்டுட்டு மண்ணெல்லாம் தட்டிட்டு பார்த்தோன்னா வந்து ஒரு 15 கிலோ மஞ்சள் இருந்து, அதுலேருந்து 1 கிலோ மஞ்சளை வந்து விதைக்காக மாட்டி வச்சுட்டு மீதம் 14 கிலோ மஞ்சளை நல்லா கழுவி வேக வச்சு பொடியாக நறுக்கி காய போட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணியாச்சுன்னா ஒரு 2 கிலோவும் 100 கிராம் போல் வந்து மஞ்சள் கிடச்சிருக்கு. 2 கிலோ மஞ்சள் பொடி தான். ஆனால் இது ஒரு வருஷத்துக்கு மேலேயும் தாராளமாக தகையும். கடையில் வாங்குற பார்த்தோன்னா 600-700 ரூபாய் தான் ஆகுது. ஆனால் நம்ம நிலத்தில் நம்மளே நட்டு நம்மளே அதை அறுவடை பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் பொடி எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமும் கூட. அண்ட் இது வந்து பியூர்லி ஆர்கானிக். இதுக்கு வந்து எந்த உரமுமே கொடுத்தது கிடையாது. இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 மாசத்த பயிர். இந்த மஞ்சளுக்கு வந்து ரொம்ப பராமரிப்பே தேவையில்லை. நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நட்டு விட்டதோட சரி, அதுக்கு வந்து திரும்ப வந்து தண்ணி கூட ஊற்றுனது கிடையாது. நட்ட அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் நல்லா இலக்கிட்டு நடவு பண்ணோம். அதுக்கப்புறமா மழை தண்ணி மட்டும்தான். அண்ட் எங்களுக்கு வந்து ஓரளவு வயல் சார்ந்த பூமி ஆனால வந்து ஓரளவு ஈரப்பதமுமே உண்டு. இது வந்து நிலத்தில் மட்டும்தான் வைக்கணும்னு கிடையாது. நிலம் இல்லைன்னா தொட்டியில் வைக்கலாம், மாடி தோட்டத்தில் வைக்கலாம், க்ரோ பேக்கில் எல்லாமே வைக்கலாம். சூப்பராக. இது வந்து மற்ற காய்கறி செடிகளாக போல் வந்து பூச்சி தொந்தரவுமே ரொம்ப இருக்காது. எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக நட்டு வளர்த்தி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டிலேயே மஞ்சள் நடவு பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் பொடி எடுத்திருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.